வணக்கம். என் பேர் கோபாலுங்க. நான் சேல்ஸ் அக்ரானிம்ஸ் K+S ஃபெர்டிலைசர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு பக்கத்தில் ராஜாம்பட்டிங்கிற ஊரில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம தங்கராஜன் தோட்டத்தில் வந்துட்டு நம்ம தர்பூசணி வந்து தர்பூசணி இந்த வருஷம் 5 ஏக்கர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் K+S சோலு ஃபெர்டிலைசர்ஸ் ஃபுல்லாகவுமே கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா K+Sல க்ரோத் பூஸ்டர்ஸ் நம்ம வெஜிடபிள் பூஸ்டர்ஸ் 25-10-6 3% 3.5% மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் வந்து 0.1% போரான் இது கலந்த ஃபெர்டிலைசர் வெஜிடபிள் க்ரோத் பூஸ்டர் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா 9-40-10 நம்ம ஃப்ரூட் கிராப்ஸ்க்கு ஈல்டு பூஸ்டர் இதுவும் வந்து இடையில கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலு NPK 13-8-28 இந்த க்ரோத் பூஸ்டர் பயன்படுத்தி இந்த காட்டில் வந்துட்டு நல்ல முறையில் காயோட சைஸு வெயிட்டு அதே மாதிரி செட்டிங்ஸும் நல்லா வந்திருக்கு. வைரஸும் வராமல் சுத்தமாக அவங்களுக்கு வராமல் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இது யூஸ் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகிட்டே நம்ம கேட்போம். என் பேர் வந்து தங்கராஜுங்க. நான் வந்து ராஜாம்பட்டி பழனி வட்டமுங்க, திண்டுக்கல் மாவட்டம். நாங்கள் வந்து தர்பூசணி இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்கிறோம். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ஏக்கரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து K+ உரம் தான் கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் அண்ணன் வந்து இந்த K+ உரம் கொடுத்துருந்தாருங்க. அதை பார்த்துட்டு வந்தது அப்புறம் அக்ரி கூட்டி வந்து கொடுத்து இந்த உரத்தை கொடுத்தோமுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செடி வந்து அவ்வளோக்கா செடி கொடி ஓடாமல் இருந்துச்சுங்க. இந்த K+ உரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25-10-6 தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தனுங்க. அது கொடுத்ததையுமே செடி நல்லா கொடி ஓட்ட ஆரம்பிச்சுதுங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 9-40-10 கொடுத்தோமுங்க. ரெண்டாவது உரமாக கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி வந்து செட்டிங்ஸு கொஞ்சம் பூவெல்லாம் வந்து நல்லா எடுத்துருந்துச்சுங்க. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த உரம் கொடுத்தோமுங்க. 13-08-28 கொடுத்தோமுங்க. காய் வந்து நல்லா சைஸ் வந்ததுங்க. நல்லா பரவாயில்லைங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து நம்ம சந்தோஷப்படுறோங்க. ஆனால் இந்த உரம் யூஸ் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது உங்கள் காட்டில்? நம்ம காட்டில் வந்து ஒரு 90% திருப்தியாக இருக்குதுங்க. சரிங்கண்ணா. ஏன்னா கிளைமேட்டு சரியாக இருந்ததுன்னா 100% இதாக இருக்குமுங்க. கிளைமேட் ஒரு காரணம் இந்த அளவுக்கு இந்த உரம் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு கொண்டு வர முடிஞ்சுங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ மற்றவங்க காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் தெரியுது? பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற காட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா செடிகளே வந்து வைரஸ் தாங்கின மாதிரிக்குங்க, வாடல்கள் வந்த மாதிரிக்கு இதுக்கெல்லாம் வந்துடுதுங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இல்லை. நல்ல முறையாக அந்த வைரஸ் கட்பட்டுருச்சுங்க. இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவர் வராதுக்கு முன்னே ஒரு செடி இந்த 5 நாளத்துலேயே ஒரு லைட்டாக தெரிஞ்சுதுங்க. இவர் வந்து கொடுத்த இந்த K+ உரமும் அவர் கொடுத்த மருந்து இதுகள் பார்க்குற போது வைரஸ் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்க. நம்ம காட்டில் வைரஸுங்கிறதே இல்லாத அளவுக்கு கொண்டாந்துட்டாருங்க. அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க, நல்ல ஒரு நம்பிக்கைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பூராமே K+ உரம் தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இது வரை கொடுத்துருக்குறோமுங்க. கொடுத்ததுனால தான் வந்து இன்னும் செடியே வந்து இன்னும் பச்சையாக இருக்குதுங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? ஆனால் இன்றைக்கி வந்து 50 நாள் ஆகுதுங்க. 50 நாள். 50 நாள்லேயே ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுதுங்க. எடுக்கணும்னு எடுக்காதுங்க, காய் இதாகிடுச்சுங்க. இல்லை இன்னைக்கு உங்களோட காய் சைஸ் எந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்துருக்கு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோவிலேருந்து ஒரு 12 கிலோ 13 கிலோ இப்படி இந்த சைஸுக்கு வந்துருச்சுங்க. 50 நாள்லேயே உங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து இது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாமா? இல்லை அது உங்களோட இல்லை 100% பண்ணலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ 2-3 விவசாயி வந்து பார்த்தாங்க. இந்த வர யார் அக்ரி என்ன உரம் கொடுத்தீங்க, என்ன இது வந்து செடி நல்லா இருக்குது, எங்களுதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து K+ன்னு சொல்லி ஒரு வாரம் கொடுத்தாருங்க. இதில் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் இதுவே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்க. நாங்கள் அடுத்து வந்து பயிரிடுற போது வந்து நம்மளும் K+க்கே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு 4 விவசாயி நம்மகிட்ட சொல்லிக்கிறாங்க. தர்பூசணி வடையில் பண்ணிக்கலாம்ட்டு இருக்கிறாங்க. சந்தோஷங்கண்ணா. சரிங்கண்ணா. இதே மாதிரி நீங்கள் வந்து K+S உரங்கள் வந்து முழுக்க பயன்படுத்துங்க. சரி. அடுத்தடுத்த வெள்ளாமையிலையும். சரி. ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி.